வீடியோ பார்க்கும் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கைன்மாஸ்டரில் வந்து எப்படி வந்து எடிட்டிங் பண்ணுறது அப்படிங்கிறத வந்து பார்க்க போகிறோம். இப்போதைக்கு வந்து பேசிக்ஸாக ஒரு சில விஷயங்கள் தான் நம்ம வந்து இந்த வீடியோ வந்து பார்க்க போகிறோம். அண்ட் இதில் வந்து பார்ட்ஸாக நம்ம வந்து வீடியோ போடுறதா இருக்கும். இது வந்து ஃபஸ்ட்டு பார்ட்டு அண்டு இன்னும் கொஞ்ச நாள் கழிச்சு செகண்ட் பார்ட் வரும். ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். அதுக்கு முன்னாடி நீங்களும் எல்டெக் தமிழுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலாம்னா இப்போவே கீழே இருக்கும் அந்த ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூடவே ஒரு பெல் ஐக்கான் இருக்கும், அதை கிளிக் பண்ணி ஆலில் செட் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம எப்போ வீடியோ போட்டாலும் உங்களுக்கு ஒரு நோட்டிஃபிகேஷன் வரும். ஸோ இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ இப்போ நம்ம வந்து கைன்மாஸ்டர் ஆப் வந்து ஓப்பன் பண்ணியாச்சு. நான் வந்து கைன்மாஸ்டர் டைமண்ட் தான் யூஸ் பண்ணுறேன். ஸோ நம்ம வந்து இப்போ வந்து பேசிக்காக எப்படி வந்து கைன்மாஸ்டரில் வந்து எடிட்டிங் பண்ணுறது அப்படிங்கிறதான் வந்து பார்க்க போகிறோம் மொபைல்லையே. ஸோ வந்து இப்போ ப்ளஸ் ஐக்கான் இருக்குது பாருங்கள், அதை வந்து கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிங்கன்னா வந்து எந்த ரேஷியோ வேணுமோ அந்த ரேஷியோ வந்து நீங்கள் செலக்ட் பண்ணிக்கோங்க. அண்டு நிறையா பேர் வந்து இந்த ரேஷியோ தான் ஃபஸ்ட்டு இருக்க ரேஷியோ தான் வந்து யூஸ் பண்ணுவாங்க. நானும் வந்து அதையே யூஸ் பண்ணிக்கிறேன். அதான் வந்து ஸ்கொயர் டைப் ரேஷியோ. ஸோ ஓப்பன் பண்ணால் வந்து மீடியா ப்ரௌசர் அப்படின்னு ஒன்று ஓப்பன் ஆகும். இதில் வந்து நீங்கள் ஏதாச்சும் ஃபோட்டோ வச்சுருந்தீங்கன்னா ஃபோட்டோ வந்து இம்போர்ட் பண்ணலாம். இல்லை ஏதாச்சும் வந்து வீடியோ வச்சுருந்தீங்கன்னா வீடியோவும் வந்து இம்போர்ட் பண்ணலாம். நான் வந்து ஒரு சில ஸ்க்ரீன்ஷாட்ஸ் எடுத்து வச்சுருக்கேன், அதை தான் வந்து நான் இம்போர்ட் பண்ண போகிறேன். ஸோ ஒரு சில ஃபோட்டோஸை வந்து நான் இப்போ இம்போர்ட் பண்ணிக்கிறேன். ஸோ பண்ணியாச்சு. ஸோ நீங்கள் வந்து இதில் வந்து வாய்ஸ் ஓவரும் வந்து கீழே ஆட் பண்ணிக்கலாம். அண்ட் இங்கே வாய்ஸ் அப்படின்ட்டு இருக்கு பாருங்கள், அதை கொடுத்தீங்கன்னா வந்து ஸோ நிறைய ஆப்ஷன் இருக்குது கைன்மாஸ்டரை பொறுத்த வரைக்கும். ஸோ இதில் வந்து ஃபோட்டோ வந்து இப்போ சைட் மோஷன் மாதிரிலாம் பண்ணுறாங்களா, அது எப்படி பண்ணுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த ஃபோட்டோவை வந்து கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிங்கன்னா வந்து மேலே பாருங்கள் ரெட் டாட்டில் வந்து ஒன்று கொடுத்துருக்காங்க பாருங்கள், அதை வந்து கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிட்டு ஸ்டார்ட் பொசிஷன் எண்ட் பொசிஷன் அப்படிங்கிற மாதிரி வந்து கேட்டிருப்பாங்க. இப்போ ஸ்டார்ட் பொசிஷனில் வந்து உங்களுக்கு வந்து ஸ்டார்ட்டில் எப்படி இருக்கணுமோ அதை வந்து நீங்களே வந்து கையை வச்சு அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். எனக்கு வந்து ஸ்டார்ட்டில் வந்து இந்த மாதிரி இருக்கணும் அப்படின்னு நான் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறேன். எண்ட் பொசிஷனில் வந்து இந்த மாதிரி கொஞ்சம் பெருசாக இருக்க மாதிரி இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி நான் செட் பண்ணிக்கிறேன். ஸோ இப்போ பாருங்கள், ஸோ அது மாதிரி வருது பாருங்கள். ஸோ இந்த மாதிரி வந்து எல்லா ஃபோட்டோஸ்க்கும் நீங்கள் வந்து அந்த ஒரு சைட் மோஷனை வந்து உங்களால் க்ரியேட் பண்ணிக்க முடியும். ஸோ இதுலேயும் நான் பண்ணி காட்டுறேன் பாருங்கள். ஸோ இங்கே பாருங்கள். ஸோ இந்த மாதிரி உங்களால் மோஷன் வீடியோவும் உங்களால் பண்ணிக்க முடியும். ஸோ இதில் வந்து இப்போ எப்படி க்ரீன் ஸ்க்ரீன் ஆட் பண்ணுறது அப்படிங்கிறதையும் வந்து நான் சொல்லிடுறேன். க்ரீன் ஸ்க்ரீன் ஆட் பண்ணுறதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, லேயர் அப்படின்னு ஒன்று இருக்குது பாருங்கள், அந்த லேயரை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிட்டு மீடியான்னு ஒன்று இருக்குது பாருங்கள், அதை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிட்டு ஏதாச்சும் க்ரீன் ஸ்க்ரீன் வந்து டவுன்லோட் பண்ணி வச்சுக்கோங்க. அண்டு யூடியூப்லேயும் நிறையா க்ரீன் ஸ்க்ரீன் வந்து அவைலபிளாக இருக்குது. அண்ட் உங்களுக்கு பிடிச்ச க்ரீன் ஸ்க்ரீனை வந்து நீங்கள் டவுன்லோட் பண்ணி வச்சுக்கோங்க. நான் வந்து ஒரு சில க்ரீன் ஸ்க்ரீன் வந்து டவுன்லோட் பண்ணியிருக்கேன். ஸோ நான் இந்த க்ரீன் ஸ்க்ரீனை எடுத்துக்கிறேன். ஸோ இப்போ க்ரீன் ஸ்க்ரீன் நம்ம அப்ளை பண்ணியாச்சு. ஸோ இதில் வந்து க்ரீனை எப்படி வந்து ரிமூவ் பண்ணுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கீழே பார்த்தீங்கன்னா குரோமா கீ அப்படின்னு ஒன்று இருக்கும், அதை கிளிக் பண்ணி எனேபிள் பண்ணி விட்டிங்கன்னா அந்த க்ரீன் ஸ்க்ரீன் வந்து போயிடும். அண்ட் அதில் இருக்க அனிமேஷன் வந்து ஒர்க் அவுட் ஆகும். ஸோ நீங்களே பாருங்கள். ஸோ உங்களுக்கு எந்த இடத்துக்கு வேணுமோ அந்த இடத்துக்கு அட்ஜஸ்ட் பண்ணி அண்ட் பெருசாக சின்னதாக நீங்களே அட்ஜஸ்ட் பண்ணிக்க முடியும். ஸோ அட்ஜஸ்ட் பண்ணி நான் இந்த இடத்துல வர மாதிரி வந்து நான் இப்போ செட் பண்ணுறேன். ஸோ இப்படி தான் வந்து க்ரீன் ஸ்க்ரீன் வந்து செட் பண்ணணும். ஸோ இப்போ வந்து ஃபாண்ட் எப்படி ஆட் பண்ணுறது அப்படிங்கிறத வந்து நான் இப்போ காட்டுறேன். ஸோ ஃபாண்ட்டுக்கு பார்த்தீங்கன்னா அதே மாதிரி லேயரை வந்து கிளிக் பண்ணுங்கள். டெக்ஸ்ட்னு ஒன்று இருக்கும், அதை வந்து கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணி இப்போ நீங்கள் ஏதாச்சும் வீடியோவில் வந்து ஏதாச்சும் ஒரு மெசேஜ் வந்து கன்வே பண்ணணுன்னா வந்து நீங்கள் இது மூலியமாக வந்து கன்வே பண்ணலாம். நான் இப்போ வந்து தேங்க்யூ அப்படின்னு வந்து நான் அடிக்கிறேன் எக்ஸாம்பிளுக்கு. ஸோ தேங்க்யூன்னு அடித்தாச்சு. ஸோ வந்துருச்சு பாருங்கள். அண்ட் இங்கே ஃபாண்ட்னு அப்படின்னு கொடுத்துருக்காங்க பாருங்கள், அந்த ஃபாண்ட்டை வந்து கிளிக் பண்ணுங்கள். அண்ட் எக்கச்சக்க ஃபாண்ட்ஸ் வந்து இங்கே அவைலபிளாக இருக்குது. அண்ட் இதுக்கு மேலேயும் ஃபாண்ட் வேணுனாலும் நம்ம டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஸோ நான் வந்து இந்த ஒரு ஃபாண்ட்டை வந்து சூஸ் பண்ணிக்கிறேன். ஸோ அதுக்கு பாருங்கள், அந்த ஃபாண்ட் வந்து அப்ளை ஆகிடுச்சு பாருங்கள். ஸோ இங்கே ஒரு ஐக்கான் இருக்குது பாருங்கள், அதை கிளிக் பண்ணிங்கன்னா கலரும் உங்களால் மாற்றிக்க முடியும். ஸோ அப்படியே கீழே வந்தீங்கன்னா இதுக்கு வந்து ஷேடோ கொடுத்துக்கலாம், அதுக்கப்புறம் க்ளோ கொடுத்துக்கலாம், அண்ட் அவுட்லைனும் இதில் வந்து கொடுத்துக்க முடியும். ஸோ எவ்வளோ வேணுமோ அதையும் அட்ஜஸ்ட் பண்ணிக்க முடியும். ஸோ எனக்கு இவ்வளோ போதும். ஸோ இதை வந்து நம்ம வந்து இப்போ அனிமேஷனும் இதை வச்சு நம்ம பண்ண முடியும். இங்கே இருக்குது பாருங்கள், இன் அனிமேஷன் அவுட் அனிமேஷன் இருக்குது பாருங்கள். அண்டு எக்கச்சக்க அனிமேஷன்ஸ் இதில் வந்து இருக்குது. ஸோ நான் இப்போ வந்து லெஃப்ட்லேருந்து வர மாதிரி நான் இப்போ வந்து வச்சுருக்கேன் இன் அனிமேஷனில். இப்போ அவுட் அனிமேஷனில் வந்து ஸோ இப்போ சைடு லெஃப்ட் வச்சுருக்கேன், அந்த சைடு ரைட்டு வச்சுருக்கேன், இந்த சைடு லெஃப்ட் வச்சுருக்கேன். ஸோ இப்போ பாருங்கள்.
ஸோ இந்த மாதிரியும் உங்களால் பண்ணிக்க முடியும். அண்டு ஒரு நண்பர் வந்து கமெண்ட் பாக்ஸில் கேட்டிருந்தாரு, தமிழில் வந்து பண்ண முடியுமா அப்படிங்கிற மாதிரி வந்து கேட்டிருந்தாரு. தமிழ் ஃபாண்ட்ஸ் வந்து ஆட் பண்ண முடியுமா அப்படின்னு கேட்டிருந்தாரு. தமிழ் ஃபாண்ட்ஸும் வந்து ஆட் பண்ண முடியும். அதே மாதிரி லேயர் கொடுத்துக்கோங்க, டெக்ஸ்ட் கொடுத்துக்கோங்க. கொடுத்துட்டு இங்கே ஒரு பாக்ஸ் ஐக்கான் இருக்குது பாருங்கள், அதை கிளிக் பண்ணிவிட்டு லாங்குவேஜ் அப்படின்ட்டு இருக்குது பாருங்கள், அதை கிளிக் பண்ணிவிட்டு தமிழில் செலக்ட் பண்ணிக்கோங்க. தமிழை செலக்ட் பண்ணிவிட்டு அதில் நீங்கள் வந்து உங்களுக்கு என்ன தேவைப்படுதோ அது டைப் பண்ணிக்கோங்க. எக்ஸாம்பிளுக்கு தமிழ்நாடுன்னு டைப் பண்ணிக்கிறேன். அதே மெத்தடு தான் ஃபாண்ட் செக்ஷனுக்கு போய்க்கோங்க. உங்களுக்கு ஏற்ற மாதிரி ஃபாண்ட்டை வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. கலர் உங்களுக்கு எந்த கலர் வேணுமோ அதை வந்து சேஞ்ச் பண்ணிக்கோங்க. எக்கச்சக்க கலர்ஸ் இருக்குது. அண்டு அவுட்லைன் கொடுக்கணுன்னா அவுட்லைன் கொடுத்துக்கோங்க. ஸோ இதுலேயும் வந்து இன் அனிமேஷன், அவுட் அனிமேஷன் அண்டு நான் முன்னாடியே சொல்லிட்டேன். அண்டு ஓவரால் அனிமேஷன் அப்படின்ட்டு இருக்கும். அது வந்து நீங்கள் வந்து எப்பயுமே ஒரு அனிமேஷன் வந்துக்கிட்டே இருக்கும். இதோ இந்த மாதிரி. ஸோ எக்கச்சக்க அனிமேஷன்ஸ் இருக்குது இதில். நான் எக்ஸாம்பிளுக்கு இந்த ஒரு அனிமேஷன் வந்து கொடுக்குறேன். ஸோ இந்த மாதிரி தமிழ் ஃபாண்ட்ஸும் நம்மளால் ஆட் பண்ணிக்க முடியும். ஸோ இதில் நீங்கள் ஏதாச்சும் வாய்ஸ் ஓவர் கொடுக்கறனாலும் இங்கே வாய்ஸ் அப்படின்ட்டு இருக்கு பாருங்கள். ஸோ எல்லாமே பண்ணதுக்கப்புறம் மேலே வந்து ஒரு ஆரோ ஐக்கான் இருக்குது பாருங்கள், அதை கிளிக் பண்ணி எக்ஸ்போர்ட் பண்ணிக்கலாம். அண்டு எக்ஸ்போர்ட் பண்ணுறதை பொறுத்த வரைக்கும் எந்த ரீசொல்யூஷனில் உங்களுக்கு வேணுமோ அந்த அளவுக்கு நீங்கள் வந்து வச்சு செட் பண்ணிக்கலாம். நான் ஹச்டியில் கொடுக்குறேன். அண்டு ஃபிலிம் ரேட் வந்து உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ அவ்வளோ வந்து பண்ணிக்கோங்க. நான் வந்து 30 கொடுக்குறேன். அதுக்கப்புறம் பிரைட்னஸ் வந்து உங்களுக்கு ஏற்ற மாதிரி வச்சுக்கோங்க. நான் வந்து ஃபுல் வச்சுக்கிறேன், ஹையே வச்சுக்கிறேன். ஹை வச்சு எக்ஸ்போர்ட் கொடுக்குறேன். எக்ஸ்போர்ட் ஆகும். இந்த மாதிரி தான் வந்து நம்ம வீடியோ வந்து மேக் பண்ணலாம். நான் என்னோடய எல்லா வீடியோவும் இதில் தான் நான் மேக் பண்ணுறேன். ஸோ இது வந்து ஒரு பேசிக்கான ஒரு மெத்தட் தான். அண்ட் இதுக்கப்புறம் வந்து ஒரு சில அட்வான்ஸ் மெத்தட்லாம் இருக்குது. இதில் வந்து நிறைய எக்கச்சக்க அனிமேஷன்ஸ்லாம் பண்ண முடியும். அதை வர வீடியோஸில் சொல்கிறேன். வீடியோவோட எண்டுக்கு வந்தாச்சு. ஸோ வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புகிறேன். ஸோ ஏதாச்சும் உங்களுக்கு வந்து இந்த வீடியோ பற்றி ஏதாச்சும் டவுட் இருந்துச்சுன்னா மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். நான் உடனே உங்களுக்கு ரிப்ளை பண்ணுறேன். அண்ட் வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள். அண்ட் மறக்காமல் எல்டெக் தமிழுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானே கிளிக் பண்ணி ஆலில் செட் பண்ணி வச்சுக்கோங்க. நம்ம எப்போ வீடியோ போட்டாலும் உங்களுக்கு ஒரு நோட்டிஃபிகேஷன் வரும். ஸோ மீண்டும் இன்னொரு வீடியோவில் வந்து உங்களை சந்திக்கிறேன். நன்றி.